ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி சந்தாசனம். இணையர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய பதிவு விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு எதிர்வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். விருச்சிகம் காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் இடம். இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்ல பார்த்தோம் அப்படின்னா குருவனுடைய விசாகம் 4ஆம் பாதம் 1, சனியினுடைய அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்களும், புதனுடைய கேட்டை 1, 2, 3, 4 பாதங்களும் இந்த இடத்துல உட்காந்துருக்கு. இது காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் ராசி. பொதுவாக மறைமுறைகளை நிறைய வைத்திருக்கக்கூடியவர்கள், நிறைய ரகசியங்களை வச்சிருக்கக்கூடிய ராசி அப்படின்றது வந்து இந்த ராசி. எதையுமே தோண்ட 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 இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 8ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமாகக்கூடியது. சந்திரன் இந்த இடத்துல வந்து அவயோகியாக வருவார், அதாவது பாதகாதிபதியாக வருவார் இந்த இடத்துல. அப்போ இந்த மனசுக்குள்ளே நிறைய குழப்பங்களும் இருக்கும், தெளிவான சிந்தனைகளும் இருக்கும். இது லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, ராசியில் பிறந்தாலும் சரி, தெளிவான சிந்தனைகள் இருக்கும், ஆனால் குழப்பம் இருக்கும். திடீர்னு முடிவெடுத்தாங்கன்னா, இப்போ சந்திரனுடைய நிலையை பொறுத்து இந்த இடத்துல வந்து ராசியாக இருந்தது அப்படின்னா சந்திரன் இந்த இடத்துல இருக்கும் பொழுது தேய்விரை சந்திரனாக இருக்கக்கூடாது. ஒரு திடீர்னு ஒரு முடிவுக்கு, குழப்பமான முடிவுக்கு வருவாங்க, டக்குன்னு முடிவு எடுக்க மாட்டாங்க. இதுவே வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பொழுது இந்த சந்திரன் சுபத்தன்மையோடு ஒரு குருவனுடைய பார்வையில் அல்லது குருவனுடைய சேர்க்கையில் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு அமைப்பில் அந்த பலமான ஒரு சிந்தனையும் பலமான கட்டுக்கோப்பான ஒரு கட்டுத்திட்டமான ஒரு திட்டங்களை வகுக்கக்கூடியவர்களாக இந்த விருச்சிக லக்கணம் ராசி அதில் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. இதில் நிறைய இருக்கும். அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடியது, ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அறிவை கொண்டவர்கள் அப்படின்றது வந்து விருச்சிக ராசினியர்களுக்கு இணையானவர்கள் அவங்க மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இதை வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லலாம். நிறைய தோண்ட தோண்ட வந்துட்டு இருக்குது. பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பிரபஞ்சத்திற்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த 5ஆம் இடத்திற்கு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த 5ஆம் இடத்தை தோண்டி எடுக்கக்கூடிய ஒரே இடம் அப்படின்றது வந்து 8ஆம் இடம் தான். எல்லா இடங்களுக்குமே வந்து அந்த 8ஆம் இடத்துல வந்து பவர் கொஞ்சம் அதிகம். காலபுருஷ தத்துவத்தில் விருச்சிக லக்கணத்துக்கு அல்லது ராசிக்கு வந்து பவர் அதிகம். ஸோ இந்த ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சனிப்பெயர்ச்சியினுடைய நாள் அப்படின்றது வந்து 29/3/2025 9:15 PM-லேருந்து 10:15 PM வரைக்கும் தோராயமாக அந்த டைமில் வந்து சனி கிரகம் வந்து பயிற்சி ஆகிறார். அந்த இடம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகக்கூடிய அமைப்பு. சனிக்கிழமை, நாளும் சனிக்கிழமை. அவர் சந்திரன் டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி, அது வந்து சனியினுடைய நட்சத்திரம். இது எல்லாமே சனி சனி சனினே வருது. இந்த தடவை வந்து இங்கே மீனராசிக்கு வரக்கூடிய சனி என்ன நல்லது பண்ண போகிறாருன்னு தெரியல. பொதுவாக கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு பெயர்ந்தாலே கொஞ்சம் ஜர்க்காகும் எல்லாத்துக்குமே, கொஞ்சம் அப்படியே மெதுவாக என்னது டக்குன்னு இந்த சனி பயிற்சியில் நல்லது நடக்குமா பல பேர்த்துக்கு, எல்லாத்துக்குமே ஓவரால் எல்லாத்துக்குமே இந்த சனி பயிற்சி நமக்கு நல்லது கொடுக்குமா? அதாவது ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கும் சரி, தெரியாதவங்களுக்கும் சரி. தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப கணக்கு போட்டு ஓட்டி மறந்து நமக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, அது கிரகத்தினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி போயிடுவோம். தெரியாதவங்க வந்து ஒரே நம்பிக்கையில் இருப்பாங்க. எப்போவுமே வந்து தெரியாதவங்களுக்கு தான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், தெரிஞ்சவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா நிறைய படிச்சுக்கலாம். புத்திசாலிக்கு நிறைய அடிவிழுகும் அப்படிங்கிறது வந்து அறநூல்கள், அதாவது வந்து நமக்கு இந்த போதனை நூல்கள் சொல்ல முடியாது, நீதி போதனை நூல் அப்படின்னு சொல்கிறது. அந்த நீதி போதனை கதைகள், போதனை கதைகள், நீதி கதைகள் இருக்கு இல்லையா, அதான் சொல்லுவாங்க. ரொம்ப புத்திசாலிக்கு வந்து நிறையா கஷ்டப்படுவான், அனுபவம் ஜாஸ்தி. ஒன்றுமே தெரியாதவங்க நல்லா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அது மாதிரி நிறைய தெரிஞ்சவங்களுக்கு வந்து அந்த அடி விழுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சகஜம்தான். அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடத்திற்கு சொந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இது வரைக்கும் 4ஆம் இடத்துல தான் இருந்தார். அவர் பாவம் சுகஸ்தானத்தில் வந்து அமைதியாக மூலத்திரிகோண வீட்டில் வந்து அவருடைய வீட்டில் வந்து 30 வருஷத்துக்கு மேலே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு 2.25 வருஷத்துலேருந்து 2.5 வருஷத்துக்குள்ளே அவர் வந்து அந்த இடத்துலையே உட்காந்துருந்தார். நல்லா ஸ்ட்ராங்காக தான் உட்காந்துருந்தார். உட்கார்ந்திருந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய சொந்த வீட்டை விட்டு பக்கத்து வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு போகக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குது இவங்களுக்கு. இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற ஒரு பொசிஷனில் உட்காந்துருந்தார். பொதுவாக வந்து இது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு எடுக்க முடியாது. காரணம் வந்து அந்த ராசிக்குடையவனவர், ராசிக்குடைய கிரகம் அந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து பொதுவாக சனிக்கான கெட்ட ஒரு அந்த கெடு குணங்களை தருவானே ஒழிய அதிகமாக தரமாட்டான். பொதுவாகவே எப்போவுமே லக்கணத்துக்கு 2ல் சனி இருந்தாலும் சரி, இட் மீன் மகர லக்கணமாக இருந்து 2ல் சனி கோச்சாரத்தில் இப்போ இருக்கிறவங்களுக்குமே பெருசாக வந்து நிதியினுடைய அமைப்பெல்லாம் வந்து சீராக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்களுக்கு வந்து பொதுவாக தசாபுக்திகள் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக 2ல் வந்து 2 கூடையன் இருக்கான், தனாதிபதி இருக்கான், குடும்பஸ்தானாதிபதி இருக்கான். கண்டிப்பாக குடும்பத்தை அத்திருப்பாக இருந்திருந்தால் சரி மகர லக்கண நேயர்களுக்கு அல்லது மகர ராசி நேயர்களுக்கு. எப்பவுமே வந்து மகர ராசிக்கு இப்போ தான் சனி முடிய போகுது. இப்போ வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகும்போது மகர ராசிக்கு வந்து 7.5 சனி முழுசாக நிற்க போகுது.
அதாவது 2வது சுற்று அப்படின்றவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக நடக்கும். முதல் சுற்று அப்படிங்கிறவங்களுக்கு பூரா நெகட்டிவாக நடக்கும். 3வது சுற்று அப்படிங்கிறவங்களுக்கு எதுக்குடா இது வந்தது அப்படின்ற மாதிரி ரெண்டுமே இல்லாமல் பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லாமல் ரெண்டுமே கொடுத்து பழிர்னு ஒரு லைட் தெரியும் இல்லையா, அது மாதிரி திடீர்னு நமக்கு எல்லாம் யோசனை நல்ல யோகம் வரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பூசணி பழம் போல் வெளியே தோலை பார்த்தா நல்லா இருக்கும், உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட வியாதிகளை வரும். நுங்கு சனி அப்படின்னு பேர், அதுக்கு பேரே நுங்கு சனி. பார்த்தா நல்லா பழவளன்னு இருக்கும், உள்ளே எடுத்து பார்த்தோம்னா முழுசான உருவத்தில் எடுக்க முடியாது. நுங்கை எப்பவுமே வந்து வெட்டி முழுசாக ஒரு உருவத்தில் எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தாலும் வெளியே இருக்கக்கூடிய அந்த துவர்ப்பு அப்படிங்கிறது உடனே திங்க விடாது. அதுக்கு மேலே உள்ளே போனால் தான் நமக்கான அந்த இளநொங்காக இருந்ததுன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் முத்தி போயிருந்தது அப்படின்னா அது நுங்கு வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரியான அமைப்பில் வந்து அந்த நுங்கு சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க 3வது சுற்று. அப்போ அந்த 3வது சுற்றில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். அந்த அர்த்தாசிரம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்களுக்கு வேணால் கொஞ்சம் கடுமையாக கொடுத்துருக்கும். இருந்தாலுமே இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அர்த்தாசிரம சனி அப்படின்றது வந்து இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வந்து ஒரு 20% கெடுதலை தந்தது அப்படிங்கிறது வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்து வரக்கூடியது 5ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய சனி எப்படி இருப்பார்? பொதுவாகவே 1, 5, 9 கண்ட்ரோல் பண்ணிடுவார், வேற எதுவுமே செய்ய மாட்டார். 5ஆம் இடத்துக்கு சனி, 9ஆம் இடத்துக்கு சனி, 1ஆம் இடத்துக்கு சனி, இது மூணுமே ஒன்று தான். பொதுவாக ராகுகேதுக்கள் திரிகோண ராசிகளை வந்து இணைப்பாங்க. அந்த திரிகோண ராசிகளின் பலன்களை எடுத்து செய்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஜோதிடத்தில் இருக்குது. இதையே வந்து சனி ஈக்குவலாக செய்வார். பெருசாக வந்து சனி மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இல்லை. எல்லா கிரகங்களுமே திரிகோணத்தில் வந்து செயல்படும். அப்போ அந்த திரிகோணத்தில் செயல்படக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு போன உடனே முதல்ல வந்து எங்கே அடிக்கும்? ராசியை பிடிச்சி அடிக்கும். அப்போ ராசிநாதனுக்கு வந்து சோம்பலை உருவாக்கும், சோம்பேறித்தனத்தை கொடுக்கறது. இன்றைக்கு செய்யக்கூடிய வேலையை அன்றே இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு விழுகிறது அப்படிங்கிறது கெரியரில் முதல்ல வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருப்பீங்க. அதேமாதிரி தொழிலையும் அடி வாங்கியிருப்பீங்க. கெரியர் வேறு தொழில் வேறு அப்படிங்கிறீங்களா? நீங்கள் எங்கேயாவது தனியாக செஞ்சுட்டு இருந்தீங்க, கூலிக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் கெரியர். நம்ம சம்பளம் இன்னொருத்தர்கிட்ட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதில் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். நிறைய சம்பளம் வாங்கும், கை நிறைய சம்பளம் வாங்கும். ஒரு மாதத்துக்கு வந்து 4 லட்சம் 5 லட்சம் வாங்குறவங்களாம் இருக்காங்க. இதாவது வந்து அது கெரியர் ஸ்டாண்ட் பை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை வந்து நிலைநிறுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தை தான் சனி பார்த்துருக்கான். அவனுடைய இன்னொரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் பார்வை வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்த்துருக்கு. அப்போ அந்த 10ஆம் இடத்தை பார்த்த சிம்ம ராசியை பார்த்த சனி அப்படின்றது வந்து நீங்கள் தொழில் சுயமாக செஞ்சுருந்தீங்கன்னா அதை எங்கே வச்சு அழுத்தணுமோ அங்கே வச்சு அழுத்திருப்பான். ஏன்னா அந்த சுகஸ்தானத்துக்கு நேர் 7ஆம் இடம் 10ஆம் இடம் தானே. அப்போ அந்த கர்மஸ்தானத்தை கர்மகாரகன் பார்க்கறதும் ஒன்று தான், அந்த இடத்துல உட்காந்துருக்கிறதும் ஒன்று தான். அந்த இடத்துல உட்கார்ந்தா கர்மகாரகன் கர்மஸ்தானத்தில் உட்காந்தா காரக பாவனாஸ்தி. அவர் பொதுவாகவே 6, 8, 12க்கு காரக பாவனாஸ்தி. 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு அவனே காரக கிரகம் அப்படின்றனால பொதுவாக அதை பார்க்குறதும் சரியில்லை, அங்கே உட்காந்துருக்கிறதும் சரியில்லை. அப்போ அந்த இடத்த பார்த்தது அப்படின்றது வந்து நீங்கள் எந்த லெவலில் தொழில் செஞ்சு நீங்கள் பெரிய லெவலில் சம்பளம் வாங்கி செக்கில் சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, செக்கு போட்டு சம்பளம் கொடுக்குறவங்களாக இருந்தாலும் சரி, அந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய பகுதி அமைப்பில் உங்களுக்கு கடினத்தை தரக்கூடியவனாகவே இருப்பான். தசாபதி நல்லா இருந்தது நல்லா இருந்திருக்கும். உங்கள் வீட்டிலே 2-3 பேருக்கு இந்த மாதிரி ஒரே ராசி விருச்சிக ராசி, ஒரே லக்கணம் விருச்சிக லக்கணம் ஒரு 2-3 பேருக்கு இருந்தது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய அமைப்பாக இருந்திருக்கும். மற்றபடி ஒருத்தருக்கு மட்டும் இருந்ததுன்னா பெருசாக வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடையாது. அது தாராளமாக நீங்கள் வந்து கடந்து போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கடந்து வந்துட்டீங்க. அடுத்து இப்போ வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது வந்து 1, 5, 9 கண்டிப்பாக வந்து அதை எடுத்து வேலை செய்யும். வந்த உடனே கொஞ்சம் தூக்கத்தை போடும், கொஞ்சம் நிம்மதியை கெடுக்கும், அலைய விடும். ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்லுவோம். அந்த டிப்ரெஷனை கண்டிப்பாக கொடுப்பார். இவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 7, 11, 2க்கு விழுகுது. அப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடத்துக்கு வந்தாலே 5, 6, 7ஆம் இடத்துக்கு பார்வை. அப்போ நமக்கு வந்து சமுதாய மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் இப்போது நம்மளுடைய கிரிப்பு வந்து கொஞ்சம் குறையுது அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய அந்த பிணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சமுதாயத்திற்கு நமக்கும் வந்து கொஞ்சம் குறையுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ நம்ம வந்து இனிமேல் பழகக்கூடியவங்களுக்கு, இப்போ பழகிட்டு இருக்கிறவங்க, இதுவரைக்கும் நம்மக்கிட்ட நம்ம நண்பராகவோ கூட்டாளிகளாகவோ சொந்தக்காரங்களாகவோ இருந்தவங்ககிட்ட வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையானதுக்குன்னு வார்த்தைகளை மிக அழந்து பேச வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது. பேசாமல் கூட இருந்து கொண்டு தப்பே கிடையாது, மியூட் பண்ணிக்கங்க அல்லது வந்து எஸ்கேப் ஆயிருங்க. இந்த வர்றேன் அப்புறமா வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறதுல வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. அப்படி இல்லாமல் வந்து எனக்கே தெரியும் பழையபடியும் சொன்னதவே நான் முதல்ல சொன்ன மாதிரி அறிவாளிக நிறைய சிந்திப்பீங்க, நிறைய வந்து பலன் பெறக்கூடிய ஒரு ராசிகள் இந்த ஒரு ராசி ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பில் 7ஆம் இடம் பாதிக்கும். 7ஆம் இடம் கணவன் மனைவி, அதே மாதிரி வந்து கூட்டாளி, நண்பர்கள், வாடிக்கையாளர்கள், நம்ம வேலை செய்யக்கூடிய
நம்ம சந்திக்கக்கூடிய அனைத்து மக்களும் நமக்கு 7ஆம் இடம் தான். அது 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படின்றது நமக்கு வந்து சாதகமான ஒரு அமைப்பில் இல்லை. அடுத்து வந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு இந்த இடத்துல வந்து புதிய உறவுகள், ஆண் பெண் இருபாலருக்கும் இருபாலத்திற்கும் மாறுபட்ட வேறுபாடுகள், இது அல்லது வந்து ஓரினச் சேர்க்கை, ஈரினச் சேர்க்கை, இது மாதிரியான ஒரு சேர்க்கைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல உண்டு. இது வரைக்கும் கல்யாணம் 2வது கல்யாணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தடவை டுண்டும் கெட்டி மேடம் உண்டு, கண்டிப்பாக உண்டு. அதை நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பட்டய கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆராய்ச்சி கல்வி, பட்டய கல்வி, நுண்கல்வி, இப்போ ஏஐயில் இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, கணினி மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது வந்து மெஷின் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெஷின் எஜுகேஷன் இது வரைக்கும் அதாவது வந்து யூஜிஏ பிஜிஏ முடிச்சிருந்தீங்கன்னு பிஹெச்டி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி வந்து செயற்கை நுண்ணறிவில் வந்து மேம்பட்ட படிப்புகளை நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அமைப்புகளில் வந்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த 2.5 வருஷம் நீங்கள் தெளிவாக மடைமாற்றம் பண்ணி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். இந்த இடத்துல ஒரு குருவோ சுக்கிரனை சம்மந்தப்படுறார். உச்சமான சுக்கிரன் சனியோடும் ஆட்சியான குரு வந்து சனியோடு சேரும் பொழுது இந்த சனி குருவின் தன்மையோ சுக்கிரன் தன்மையோ வாங்கி உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7, 12 கூடையவர், குரு 2, 5 கூடையவர். அந்த இடத்துலேயே 10 சாத்தில் இருந்திருந்தான்னா செம்மத்தனமாக இருக்குது இந்த 5ஆம் இடத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக இந்த 5 சனி கூட குரு சேர்றது, சுக்கிரன் சேர்றது அப்படிங்கிறது வந்து அது ஒரு நல்ல காம்பினேஷன். அந்த காம்பினேஷனில் வந்து அருமையான வாழ்வுகளை தரக்கூடியவனாக இந்த சனியினுடைய அமைப்பு இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு கடைக்கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரம், கடல் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, அதே மாதிரி வந்து இந்த பக்கமாக வந்து கொச்சின், இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இந்த கடற்கரை கோவில்களில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் வழிபடுவது மிக மிக சிறந்தது. அல்லது வந்து நீங்கள் ராமேஸ்வரம் தீர்த்தம் அல்லது கங்கா தீர்த்தம் கிடைக்கிது எல்லா பக்கமே. அந்த கங்கா தீர்த்தம் வந்து சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை மாதத்தில் 2 வியாழக்கிழமை, பௌர்ணமியில் வரக்கூடிய, பௌர்ணமிக்கு முன்னால் வரக்கூடிய வியாழக்கிழமை அல்லது பௌர்ணமிக்கு முன்னால் வரக்கூடிய சனிக்கிழமை, இந்த இடங்களில் வந்து இந்த கங்கா தீர்த்தம் அப்படின்றது போஸ்ட் ஆஃபீஸில் விற்றுட்டுருக்கு, பாட்டில் 30 ரூபா. அதுவும் அல்லது நீங்கள் வந்து கடற்கரையில் வந்து யாராவது உங்களுக்கு உறவினர்கள் இருந்தாங்கன்னா ராமேஸ்வரம் தீர்த்தம் வாங்கி கொடுக்க சொன்னீங்கன்னா அந்த தீர்த்தத்தை வாங்கி கொண்டு வந்துட்டு சிவன் கோயில் அபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து எப்போவுமே வந்து ஊருக்கு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கணும். எந்த கோயிலாக இருந்தாலும், எந்த ஊர்லேயே இருந்தாலும் ஊருக்கு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை டச் பண்ணி தான் அந்த ஊருக்குள்ளே வரணும். அல்லது போகும்போது சிவன் கோயிலை தாண்டி தான் வேறு அந்த வெளியூருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில் இருக்கக்கூடிய கோயில்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இதை நீங்கள் வழிபாட்டு முறையில் வச்சுக்கிறது நல்லது. மினியப்பன் வழிபாடு, முனி, பாண்டி முனின்னு சொல்லுவோம் இல்லையா, முனி, சுடலை மாடன், கருப்பராயன், இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது இந்த 5ஆம் இடத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிக ராசி நேயர்களுக்கு பெருசாக ஒரு பாதிப்பை தருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்து ராகுகேது பயிற்சியில் ராகுகேதுகளை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லை கடவுள்கள், அவங்கள வணங்கிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லது ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.